ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஹீரோயினை ஏமாத்திட்டாரு அப்படி சொல்லி ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கிறப்ப ரோஷன் கூட ஹீரோயின் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. இவங்க கூட இருக்கப்ப பயங்கர ஜாலியாக இருந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் விலையெல்லாம் போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து வர்றப்ப ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்னு தெரியாமல் ஹீரோயினும் ஒரு மாதிரி உள்ளே போயிடுறாங்க. இப்போதான் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க ஹீரோ வந்து அந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவ அவங்க கூடயும் இருந்துட்டு ஹீரோவையும் அகைன் ஏமாத்திட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருந்தவர் யூட்டன் போட்டு அந்த ஹோட்டலுக்கு வந்து போய் பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த பொண்ணு வந்து இன்னும் ஒரு பையன் கூட அதே ரூமில் இருந்திருக்கா அப்படி சொல்லி. இப்போ ஹீரோக்கு பயங்கரமான கோவம்லாம் வருது. பட் ஹீரோக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே வெளியே வந்துடுறாங்க. இப்போ தான் ஹீரோயின் கிட்ட வந்து என்ன ஒருத்தி ஏமாத்துறப்ப தான் அந்த வலி வேதனை எல்லாம் எனக்கு புரியுது அப்படி சொல்லிட்டு என்னை மன்னிச்சிரு அப்படி சொல்லி ஹீரோ வந்து பயங்கரமாக ஹீரோயின் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் அகெயின் வந்து ஒன்று சேர்ந்து அவங்களோட லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழ்கிறாங்க.